இங்கே கேரளாவில் சரியான மழை பெய்யுது. அதனால் கோயம்புத்தூருக்கும் சாரல் மழை அப்படியே வந்துட்டுருக்கு. இந்த சில் கிளைமேட்டில் அப்படியே மொறுன்னு வடை பஜ்ஜி போண்டா சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதனால் பருப்பு வடை சுடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். 200 கிராம் வந்து வடைப்பருப்பு, 100 கிராம் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. வடைப்பருப்பு மட்டுமே போட்டு சுடுறவங்க சுடுவாங்க, ஆனால் அது அவ்வளோ மொறுன்னு வராது. நீங்கள் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் 4-5 வாட்டி வாஷ் பண்ணி ஓட்டைக்குண்டால போட்டு வச்சுருங்க. நல்லா தண்ணி வடியட்டும். தண்ணி இருந்துச்சுன்னா வடை நிறைய எண்ணெய் குடிச்சிரும். அதனால் நீங்கள் நல்லா அது வடியட்டும் தண்ணி. முருங்கைக்கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தலை இருக்குது பார்த்தீங்களா? எங்கள் மரத்தில் பறித்தது. நாங்கள் கோயம்புத்தூரில் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் தான் இருக்கோம். அங்கே மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை கிடைக்கும். வடைக்கு முருங்கைக்கீரை, பாலக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை எல்லாமே போட்டு செய்யலாம். மசாலா வடைக்கு தேவையான மசாலா பொருட்கள்: 1 ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு, பட்டை ஒரு 2 பிஞ்சு, கொஞ்சம் கல் உப்பு, இஞ்சி ஒரு சின்ன துண்டாக 4, பூண்டு ஒரு கட்டை ஃபுல்லாக, வரமிளகா ஒரு 5, பச்சை மிளகா ஒரு 5 அதில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சோம்பு, பட்டை, கல் உப்பை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், 5 வரமிளகா, 5 பச்சை மிளகா அதையும் ஒன்றா போட்டு ஃபஸ்ட்டு அதையும் அரைச்சிக்கோங்க. தண்ணி மட்டும் விட்டு அரைச்சிடாதீங்க, அதுலேயே தண்ணி இருக்கிறதே போதும். அப்புறம் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு கட்டை பூண்டு, 4-5 துண்டு இஞ்சி, அதையும் எல்லாத்தையும் தண்ணி விடாமையே குறைன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கோங்க. எந்த கீரை வேணால் ஆட் பண்ணி வடை சுடலாம், ஆனால் முருங்கைக்கீரையோட டேஸ்ட்டு எதுக்குமே வராதுங்க, சூப்பராக இருக்கும். குழந்தைங்க முருங்கைக்கீரை சாப்பிட கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. அதை பருப்பு வடையோடு போட்டு கொடுத்துட்டிங்கன்னா மொறுன்னு இருக்கும். அதனால் அவங்களுக்கு கீரை போட்டதே தெரியாது. கடைசியாக ஒரு பிடி அந்த மசாலாவோட வடைப்பருப்பை போட்டு அரைச்சி எடுத்து போட்டுருங்க. இதுதான் வந்து அதோட ஃபுல் மசாலாவுமே இதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பருப்பெல்லாம் ஒரு பிடியாக போட்டு நீங்கள் குறைன்னு அரைச்சி எடுத்து போட்டுக்கோங்க. பெரிய ஜாரில் போடாதீங்க. மிக்ஸி நல்லா அரைக்கும் அப்படின்னா பெரிய ஜாரில் போடுங்க. இல்லை சுமாராக தான் அரைக்கும் அப்படின்னா சின்ன ஜார்லேயே ஒரு பிடியாக போட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி போடுங்க. வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். அது இந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. எல்லா மாவையும் அரைச்சாச்சு. இது எல்லாத்தையும் அந்த மசாலா மாவு ஃபஸ்ட்டு அரைச்சி போட்டோம்ல அது கூட சேர்ந்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. வேணா உப்பு போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு போட்ட உப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. சோடா உப்புலாம் எதுவுமே போட வேணாம். இதுவே நல்லா மொறுன்னு வரும். முருங்கைக்கீரை வந்து நல்லா குச்சி இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஃபுல்லாக ஒரு பிளேட் நிறையா போட்டாச்சு. அதே மாதிரி 4 பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் அந்த வடை மாவோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி நல்லா போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு அகலமான பேனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் நிறைய எண்ணெய் வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா சுட்ட எண்ணெய் திரும்ப யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் அளவாக எண்ணெய் விட்டு சுட்டுக்கிறது. அரை வடைச்சட்டியில் மட்டும் ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றி பொங்கி வந்துடும் ஒரு வாட்டி. நல்லா காஞ்சதுக்கப்புறம் வடையை நல்லா லேசாக தட்டி போடுங்க. நல்லா மொறுன்னு கிடைக்கும். அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சிடாதீங்க, நல்லா ஃப்ளேம் ஜாஸ்தியாகவே இருக்கட்டும். போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த சைடும் திருப்பி விட்டுட்டு அப்புறம் வேணால் நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், சுவையான மொறுன்னு கிறிஸ்பியான வடை தயாராகிடுச்சு. இந்த மழை ஏறத்துக்கு சும்மா ஜம்முன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவு மட்டும் மாற்றிடாதீங்க, நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு 40-50 வடை கிடைக்குங்க. நீங்கள் மாவு அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட 2 நாள் கழித்து சுடலாம், ஒன்றும் ஆகாது. அரைச்சொன்னே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.